திருச்சிற்றம்பலம். நம்ம பார்வதி பதையே அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இப்போ மாடு மேய்ப்பதில் ஒரு நுணுக்கத்தை நான் அனுபவம் வாய்ந்தவர்களிடமிருந்து கற்றுக்கொண்டேன். அது எனக்கு முதல்ல புரியல, அதுக்கப்புறம் காலப்போக்கில் தான் புரிந்தது. அதாவது இந்த விலங்கினங்களுக்கு பொதுவாக எல்லா விலங்கினங்களுக்குமே ஒரு தலைவர் என்ற ஒருவர் உண்டு. அந்த தலைவரையே எல்லோரும் பின்பற்றுவாங்க. இப்போ நம்ம மந்தை யாருடைய வழிநடத்துதலில் இருக்கும்னா ஒரு தலைவர். அது ஒரு தலைவர் அப்படிங்கிறப்போ நிறைய பேர் மந்தை கொஞ்சம் பெரிதாக இருந்தால் ஒரு தலைவருக்கு அடுத்த நிலை அப்படின்னு இருக்கும். அந்த தலைவர் எங்கே தீர்மானிக்கிறாரோ அங்கே தான் அந்த மாடுகள் எல்லாமே பயணிக்கும். பொதுவாக அந்த தலைவர் ஒரு காளை மாடாக இருக்கலாம், அல்லது இருக்கிறதுலே வயது முதிர்ந்த அந்த இடத்த நல்ல அனுபவப்பட்ட, அந்த மேய்ச்சல் நிலத்தை நல்ல அனுபவப்பட்ட ஒரு மற்ற மாடாக இருக்கலாம். இப்போ நமது மந்தையில் கிட்டத்தட்ட 2 தலைவர்கள். ஒன்று மீனாட்சி, மற்றொன்று காந்திமதி. இப்போ இந்த மந்தை எப்படி நடக்கிறது? மக்கள் மன்னன் எவ்வளியோ மக்கள் எவ்வளின்னு சொல்கிற மாதிரி இது மாடுகளுக்கு 100க்கு 100 பொருந்தும். அந்த தலைவர், அந்த மந்தையினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அந்த பசு எதை தீர்மானிக்குதோ அதுதான் அந்த மந்தை போகும். அவர் களை வாங்கணும்னு நினச்சா அது களை வாங்க போகும். இப்போ உதாரணமாக எல்லா மாடும் ஒன்றா ஒரு இடத்துல மேய்ஞ்சிட்ருக்கோம். திடீர்னு அந்த தலைவர் பக்கத்தில் ஒரு வயல் இருக்குது, இல்லை வாழை இருக்குது, அங்கே நிறைய புல் இருக்கும் அப்படின்னு நினச்சாருன்னா அது அந்த மாடுகளுக்கு தகவல் பரிமாற்றம் செய்யும். அது எப்படி பரிமாற்றம் செய்யும் நமக்கு தெரியாது, ஆனால் தகவல் பரிமாற்றம் செய்யும். அது வரைக்கும் குனிஞ்சி இருந்த மாடு இது விறுவிறுன்னு இது பின்னாடி போகும். இது மாதிரி நிறைய மாதிரி நடந்திருக்கு. இப்போது நம்மளுடைய மந்திரியுடைய தலைவராக இருக்கிற காந்திமதி அங்கே பாருங்கள் தூரத்தில் மேய்ஞ்சிட்ருக்கு. அது எல்லா மாடையும் கூட்டிகிட்டு போயிடுச்சு. முன்னாடி அது முன்னாடி போக போக பின்னாடி மற்ற மாடெல்லாம் வந்துகிட்டே இருந்துச்சு. நான் என்ன செஞ்சேன், இதுக்கு ஒருத்தர் அறிவுரை சொன்னார். நமது மரியாதைக்குரிய அண்ணன் ஓம் பிரகாஷ் அப்படிங்கிறவங்க. அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, அந்த தலைவரை இந்த மந்தையிலேருந்து பிரிச்சிடணும். பிரிச்சிட்டோம்னா அந்த மாடு அப்படி போகாது. ஏன்னா மாடு முதல்ல மாடுடைய இலக்கணம் புரிஞ்சிட்டோம்னா அது ஒரு மந்தை விலங்கு அப்படின்னா அது கூட்டத்தோட மட்டும்தான் இருக்கும், மந்தையோட மட்டும்தான் இருக்கும், தனித்து இருக்காது. இதுக்கு நிறைய எடுத்துக்காட்டுக்கு சொல்லலாம். பாருங்கள், அந்த மாடு இப்போ தனியாக பிரிக்கும், தானாக வருது பாருங்கள். இது வரைக்கும் மேற்கு பார்த்து வடமேற்கு திசையை பார்த்து எல்லா மாடையும் கூட்டிகிட்டு போச்சு. நான் அது பின்னாடி வந்த மாடை லேசாக அதுக்கு தெரியாமல் மெதுவாக திருப்பி இங்கே விட்டுட்டேன். இப்போ தானாக அது வருது பாருங்கள் இந்த மாடை தேடி. இப்போ நம்ம என்ன செய்யணும், இந்த மாடை நம்ம முழுக்க நம்ம மறித்து விட்டோம்னா மறுபடியும் அந்த மாடு என்ன செய்யும், அதை கூட்டி போய்கிட்டே இருக்கும். நம்ம அது பெரிய சவாலாக இருக்கும். அதுக்கு பதிலாக ஒட்டுமொத்த மந்தையும் அதுலேருந்து பிரிக்கணும். பிரிச்சிட்டோம்னா தானாக அது பாருங்கள் மந்தையை நோக்கி வருது பாருங்கள். இது வரைக்கும் எல்லாத்தையும் முன்னே எடுத்து கொண்டு போன அந்த மாடு இப்போ மந்தையிலிருந்து அதை பிரித்த உடனே இது நமக்கு தானாக அந்த மந்தையை நோக்கி வருது. ஏன்னா மாடு எப்போதுமே ஒரு மந்தை விலங்கு. இது அடிப்படை உண்மை. இதுதான் ரொம்ப ரொம்ப அடிப்படையான ஒரு உண்மை. இதை நம்ம புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் மாடுகளை நம்ம எளிமையாக கையாளலாம், எவ்வளோ மாடுகளாக இருந்தாலும். உதாரணத்துக்கு மந்தை விலங்குறது ஒரு எடுத்துக்காட்டு. இப்போ என்கிட்ட ஒரு பசு ஒரு காளை கன்று காணா ஓனா, அந்த கோமாரி அல்லது ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, அது அது எப்போதும் பின்தங்கியே இருக்கும். அப்போ அது எப்போல்லாம் பின்தங்கினாலும் நான் விட்டுட்டு போயிடுவேன். ஏன்னா எப்படியாவது அது ரொம்ப பின்தங்கும், அது கூட்டத்தோடு எப்படி வந்துடுன்னு சொல்லிட்டு. ஒரு நாள், எல்லா நாளுமே அது வந்துருச்சு, ஒரு நாள் அது வரவே இல்லை. காரணம், அது கூட இன்னொரு மாடு ஒரு சின்ன கன்று எப்படியோ சிக்கிக்கிச்சு, பின்தங்கிடுச்சு. இந்த ரெண்டுமே இரவு மேய்ச்சல் நிலத்திலே படுத்துருச்சுங்க. நாங்களும் அங்கே தேடி பார்த்தோம், இங்கே தேடி பார்த்தோம், கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் அடுத்த நாள்லேருந்து அந்த பசுவை நான் விடவே மாட்டேன், தனியாக விட மாட்டேன். அதை சேர விட மாட்டேன், மற்ற எந்த கன்றும் அதை சேர விட மாட்டேன். அதை கொஞ்சம் மெதுவாக நடக்கிற கன்று வேகமாக அடித்து முன்னாடி பற்றிட்டோம்னா இது தனிமையாக இருக்கும்போது வந்துடும். இது மாடு ஒரு மந்தை விலங்குங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. இன்னொரு எடுத்துக்காட்டுனா, சில நேரங்களில் ரொம்ப அதிசயமாக இருக்கும். கன்று ஈன பசு கூட அந்த காட்டில் ஈனி போட்டுரும். அப்போ அது மற்ற விலங்குகளை போனோடனே அதுக்கு ஒரு பயம் வந்துடும். மற்ற மாடுகள்லாம் போனோடனே தனியாக இருக்காது. அதனால் மற்ற மாடுகளை பார்த்துச்சுன்னா, இது கன்றுக்குட்டியை கூட, இதுக்கு விதிவிலக்குகள் உண்டு. பெரும்பாலும் முதல் ஈத்தின்னதெல்லாம் அப்படி என்ன செஞ்சோன்னா, கன்றுக்குட்டியை கூட விட்டுட்டு அது என்ன செஞ்சிடும், அந்த மாடு மந்தையோடு சேர்ந்துடும், கன்றுக்குட்டியோட தேடாது. இந்த மாதிரி நிறைய எடுத்துக்காட்டு பார்க்கலாம் மாடு ஒரு மந்தை விலங்கு என்பதற்கு. இப்போது இது மாதிரி தலைவரை நம்ம நெறிப்படுத்துவதற்கு அதை அடிக்க வேணாம், மிரட்ட வேணாம். தனியாக மற்ற மந்தையை அதுகிட்டேருந்து பிரித்து எந்த இடத்துல மேயணுமோ அதை பிரித்து விட்டோம்னா தானாக அங்கே பாருங்கள் அது அங்கேருந்து எங்கே வந்துருச்சு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக மேய்ஞ்சி இங்கே வந்துடும். இதை விட்டுட்டோம்னா நம்ம அதை மறிக்க அதை என்ன செய்யும், இந்த பக்கம் மறிச்சோம்னா மறுபடியும் அந்த பக்கம் வேற எங்கேயாவது கூட்டிகிட்டு போகும். இது மாதிரியே பண்ணிகிட்டு இருக்கும். இதுக்கு எளிமையான வழி
இந்த அந்த தவறாக வழிநடத்துகின்ற அந்த மாடிலிருந்து மந்தையை பிரிச்சிடணும். அதை பிரிச்சிட்டோம்னா ரொம்ப எளிமையாக நடந்துவிடும். திருச்சிற்றம்பலம். நன்றி.